அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பயிற்சி பார்க்க போறோம்னா, வயிறு தொப்பை சம்பந்தப்பட்ட பயிற்சி தான் பார்க்க போறோம். வயிறு தொப்பை உழுவுறத அது எப்படி குறைக்கிறது? அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வயிறு தொப்பை உழுவுறதுனால தான் நமக்கு 90% வியாதி வர்றது வயித்து பிரச்சனைனால தான். வயிறு எவ்வளவுக்கு எவ்வளோ பெருசா தொப்பை உழுவுதோ, அவ்வளவுக்கு அவ்வளோ வியாதி நமக்கு வரும். அதனால இந்த தொப்பைய குறைக்கணும். தொப்பைய குறைக்கக்கூடிய பயிற்சி தான். இந்த தொப்பை ஏன் உருவாகுதுன்னா, நம்ம சாப்பாட்டு முறை, உடற்பயிற்சி இல்லாம தான். தொப்பை எதனால வரும்? நம்ம வயிறு தொப்பை விழுவுறது அ சாப்பிடுறோம். சாப்பிட்டு உடற்பயிற்சி இல்லாம இருக்கிறதுனால தான், அது அப்படியே வயித்துல உள்ள கொழுப்பு வயித்துல பார்த்தீங்கன்னு வைங்க, அதிகப்படியான அந்த கொழுப்பு சேர்றதுனால தான் வயிறு பெருசா வருது. அதிகப்படியான கொழுப்பு. அதனால தான் அந்த வயிறு பெருசாகி நமக்கு வியாதி வர்றதுக்கு காரணமே. நீங்க சாப்பிட்டத உடனே செரிமானம் ஆவறதுக்கு, அடுத்த நாள் அந்த வயித்துக்குண்டான எக்ஸர்சைஸ் செஞ்சுட்டீங்கன்னா, அந்த கெட்ட கொழுப்பு அவ்வளவுமே கரைஞ்சிரும். இது காலையில செய்யணும். நம்ம வெளியில போறோம், சாப்பிடுறோம். சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா, அப்படியே வயிறுல எல்லாம் சேர்ந்துக்குது. சேர்றதுனால தான் அந்த வயிறு பெருசா வருது. அதுக்குண்டான பயிற்சிய தான் இப்ப சின்னதா பார்க்க போறோம். விசேஷத்துக்கு போறோம், சாப்பிடுறோம். பார்த்தீங்கன்னா, அந்த கலோரி அதிக கலோரி, கெட்ட கொழுப்பு எல்லாம் சேருது அந்த வயிறு உப்புறதே. அத குறைக்கணும். அதுக்கு குறைச்சா தான் நமக்கு நோய் இல்லாம வாழலாம். அந்த எப்படி குறைக்கிறதுங்கிறது, வயிறு பகுதி முதல்ல உள்ளார அதாவது இந்த வயிறு இடுப்பு 32லேருந்து 34, 36, 38 அதிகபட்சம் 38 வரைக்கும் இன்ச்சு. இந்த வயிற டேப்ப பிடிச்சு அளந்து பார்த்தீங்கன்னா, 32, 34, 36, 38 இதுக்குள்ளார இருந்துச்சுன்னா, நமக்கு வியாதி கிடையாது. இதுக்கு மேல இருந்தால் நமக்கு வியாதி கன்ஃபார்ம் தான். வியாதி கன்ஃபார்ம். அத வயிற நம்ம குறைச்சா தான் வியாதி இல்லாம வாழலாம். இந்த தொப்பைய எப்படி குறைக்கிறதுக்குங்க பயிற்சி தான் இப்ப பார்க்க போறோம். சும்மா சிறிய சிறிய உடற்பயிற்சி தான். வயித்துக்கு உண்டான பயிற்சி. முதல் பயிற்சி என்னன்னா, நம்ம இந்த சுகாசனத்த இது பத்மாசனம் போடலாம். பத்மாசனம் போட முடியாட்டியும், நம்ம சுகாசனத்திலேயே உட்காந்துக்கலாம். சும்மா சாதாரணமா சுகாசனம். இப்படி சுகாசனத்துல உட்காந்து என்ன பண்ணணும்னா, சுகாசனத்துல உட்காந்து அப்படியே கைய பின்னாடி கட்டிக்கிட்டு, தலை இத தொடணும். தரைய தொடணும். அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. டெய்லி செஞ்சு பாருங்க. கைய பின் சைடு இப்படி கட்டிக்கங்க. இங்க பாருங்க. பின் சைடு இப்படி கட்டிக்கங்க. கட்டிக்கிட்டு, முடிஞ்ச அளவு தரைய தொட முயற்சி பண்ணணும். ஆரம்பத்துல வயிறு பெருசா உள்ளவங்களுக்கு தொட முடியாது. செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமா குறையும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தொடணும். இங்க பாருங்க. அப்படியே அவ்வளோதான். தரைய தொடணும். அவ்வளோதான். தரைய பின்னாடி கைய கட்டிக்கணும். கட்டிக்கிட்டு தரைய தொடணும். ஒரு 5 எண்ணிக்கை. இது மாரி செய்யுங்க. அடுத்தது அப்படியே கைய கும்பிட்டு அப்படியே மூச்ச நல்லா இழுத்துக்கணும். இழுத்துக்கிட்டு அப்படியே மூச்ச விட்டுக்கிட்டே அவ்வளோதான். ரிலாக்ஸ். இது மாரி ஒரு 5 எண்ணிக்கை. மூச்ச விட்டுக்கிட்டே குனிஞ்சோம்னா, அந்த வயிறு பகுதி அப்படியே அமுங்கி குடுக்கும். இது வயிறு பகுதி குறையறதுக்கு உண்டான பயிற்சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பத்மாசனத்துல உட்கார முடிஞ்சா பத்மாசனத்துல உட்காந்துக்கலாம். பத்மாசனத்துல உட்கார்ந்து செஞ்சோம்னா, இன்னும் பலன் அதிகம். இது முடிஞ்ச அளவு பத்மாசனம் போடுறவங்க பத்மாசனம் போட்டு செய்யலாம். இதே மாரி தான் இது. இங்க பாருங்க. மூச்ச விட்டுக்கிட்டே நல்லா மூச்ச இழுத்துக்கணும். இழுத்துக்கிட்டு அப்படியே மூச்ச விட்டுக்கிட்டே அப்படியே மெதுவா குனியணும். இது மாரி செய்யும்போது, இந்த வயித்து பகுதி நல்லா அமுங்கி, நமக்கு நோய் வராம இருக்கும். அதுக்காக தான் இந்த பயிற்சி. அடுத்தது அப்படியே கைய பிடிச்சு மொத தலைப்பகுதி தொடுது. ஃபர்ஸ்ட் இந்த தலை மட்டும். அடுத்தது முகமே அப்படியே கீழ பதியணும். முகமே இங்க பாரு. அடுத்தது முகம் அப்படியே கீழ பதியணும். அடுத்தது இந்த பயிற்சி. அடுத்தது இந்த கை பின்னாடி கோத்து, அப்படியே தூக்கும்போது பார்த்தீங்கன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்கா முகம் அப்படியே கீழ அமுங்கும். இங்க பாரு. ஒரு 5 எண்ணிக்கை இது மாரி. இது மாரி செஞ்சோம்னா, இந்த வயித்து பகுதிக்கு உண்டான எக்ஸர்சைஸ் இது அடுத்தது வஜ்ராசனம் போட முடிஞ்சவங்க வஜ்ராசனத்துக்கு செஞ்சா இன்னும் கொஞ்சம் பலன். இங்க பாரு. இது 2வது பயிற்சி. இப்படி வஜ்ராசனத்துல உட்காந்துக்கணும். வஜ்ராசனத்துல உட்காந்து என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த கைய இப்படி பெருவிரல உள்ளார வச்சு, இந்த விரல அப்படியே அமுக்கிக்கிறோம். அமுக்கிக்கிட்டு, இங்க பாருங்க. 2 கையும் இப்படி கோத்து, வயித்துக்கு அடியில, அடிப்பகுதியில வைக்கணும். வயித்துக்கு நல்லா அடிப்பகுதி. இப்படி அடிப்பகுதியில வச்சு, ஒரு 5 எண்ணிக்கை. அப்படியே மூச்ச நல்லா இழுக்கணும். ஃபுல்லா இழுத்து,
அப்படியே குனியணும். குனிஞ்சு எவ்வளவுக்கு எவ்வளோ தொட முடியுதோ தொடலாம். முடிஞ்ச அளவு இவ்வளோதான் சில பேத்துக்கு வரும். இந்த அளவு தொட்டாலே போதும். செய்ய செய்ய தான் அடுத்தது அப்படியே கீழ வரும். அவ்வளோதான். இது மாரி தொடம்போது, இந்த வயித்து பகுதி இந்த கை வச்சு செய்யும்போது, நல்லா அமுங்கி குடுக்குறதுனால, இந்த கொழுப்பு, கெட்ட கொழுப்பு இதெல்லாம் வந்து நல்லா கரையறதுக்கு நல்ல சான்ஸ். இந்த கொழுப்பு நம்ம சாப்பிட்ட கெட்ட கொழுப்பு எல்லாம் உடம்புல நல்லா வயிறு ஃபுல்லா படிஞ்சிருக்கும். அதெல்லாம் கரையறதுக்கு இது நல்ல பயிற்சி. இங்க பாருங்க. அவ்வளோதான். இத வந்து ஒரு 5 எண்ணிக்கை டெய்லி செஞ்சீங்கனாலே போதும். இது வந்து அருமையான பயிற்சி. அடுத்தது வந்து கைய கட்டிக்கிட்டு, முன்ன செஞ்ச மாரி அப்படியே மேல இங்க பாருங்க. ஒரு 5 எண்ணிக்கை. முகம் அப்படியே கீழ பதியணும். இது மாரி செய்யணும். இது மாரி செஞ்சோம்னா, இந்த வயிறு பகுதி நல்லா அமுங்கி குடுக்கும். இடுப்பு, இந்த பேக் பெயினு எல்லாத்துக்கும் இது நல்ல ஆசனம். இது நல்லா அப்படியே குனிஞ்சு நல்லா அமுங்கி குடுக்கும். அடுத்தது வந்து பட்டர்ஃப்ளை ஆசனம். இங்க பாருங்க. பட்டர்ஃப்ளை ஆசனத்துல பட்டர்ஃப்ளை ஆசனத்துல இந்த 2 பகுதியும் அப்படியே தொட முடியும். இங்க பாருங்க. இந்த கால் வந்து என்ன பண்ணணும்னா, இது புதத்த ஒட்டி வரணும். இங்க. இந்த அளவு வரணும். இது அமுங்கும்போது இப்படி இழுத்து பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, வயிறு பகுதி நல்லா அமுங்கும். வயிறு பகுதி. அடுத்தது வந்து அப்படியே முடிஞ்ச அளவு இத தொட பார்க்கணும். முடிஞ்ச அளவு. முதல் இந்த அளவு தான் வரும். அப்புறம் செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா, தல கீழ தொடும். இது மாரி தொடணும். அடுத்தது இதுலயே என்ன பண்ணணும்னா, இங்க பாருங்க. கைய கட்டி அப்படியே தூக்கி அவ்வளோதான். இது மாரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வயிறு பகுதி நல்லா அமுங்கி கொடுக்கும். இங்க பாருங்க. நல்லா அப்படி உட்காந்துக்கணும். அவ்வளோதான். இது மாரி செஞ்சீங்கன்னா, இந்த வயித்துல உள்ள பகுதி நல்லா அமுங்கி கொடுக்கும். இது மாரி பயிற்சிய வந்து டெய்லி செய்யணும். வயித்துக்கு பயிற்சி செய்றது இல்ல, பெருசு இல்ல. உணவு பழக்கம் கரெக்ட்டா இருக்கணும். உணவு பழக்கம் கரெக்ட்டா சாப்ட்டு, கரெக்ட்டான உள்ள கலோரிய சாப்ட்டு, கரெக்ட்டா சாப்ட்டோம்னா, எந்த வியாதியும் வராது. தொப்பை உழுவாது. டெய்லி இத செஞ்சோம்னாலே தொப்பையே வர்றதுக்கு வேலையே இல்ல. நம்ம செய்றதுக்கு நேரம் இல்ல. காலையில நேரம் இல்ல நமக்கு செய்றதுக்கு இதுதான் காரணம். கேட்டா நேரம் இல்ல, நேரம் இல்லன்னு இததான் சொல்றாங்க தவிர, செய்யணும்னு ஆர்வம் இருக்கு. ஆனா காலையில எந்திச்சு செய்ய நேரம் இல்ல. இதனால தான் அப்புறம் வியாதி வர்றது, சர்க்கரை வியாதி வர்றது, உடல்ல உள்ள எல்லா வியாதியும் இதனால தான் வருது. சர்க்கரை தான் ஃபர்ஸ்ட்டு வரும். சர்க்கரை வியாதி வர்றதுனால தான் ஒவ்வொன்னா வரிசையா ஒவ்வொன்னா வரும். பிரஷர் வரும். அப்படியே வரிசையா ஒவ்வொன்னா வரும். இந்த வயித்து பகுதியினால தான் அவ்வளோ உடல்ல நோய் வருது. அதனால இத வந்து டெய்லி செய்யுங்க. செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். உடல்ல பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு வயிறு தான் முக்கியம். அத வந்து கரெக்ட்டா வச்சுக்கங்க. டேப்ல நீங்களே அளந்து பாருங்க. உங்க வயிறு எத்தன இன்ச்சு இருக்குன்னு பாருங்க. 32, 34 இருக்கலாம். 36 இருக்கலாம். 38 கூட அதிகபட்சம் இருக்கலாம். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா, வியாதி தான். அத கன்ஃபார்மா பாத்துக்கங்க. அதுக்குண்டான பயிற்சிய செஞ்சு, அதுக்குண்டான பயிற்சிய செய்யுங்க. செஞ்சீங்கன்னா, உடல் ஆரோக்கியமா இருக்கும். நன்றி, வணக்கம்.